ஹிப்பி மாதிரி வச்சுருப்பேன். ஹிப்பி மாதிரி கொஞ்சம் இளமையாக தானே இருந்தேன். இப்போ இதெல்லாம் 74, 75, 8 இப்போ அது இப்போ என்ன இருக்குது 50 வருஷம் ஆச்சுது. அப்போ எனக்கு எனக்கு என்ன 35 வயசு, 35 வயசு. உடனே என்ன வயசு? 42. 44. 44 ஆச்சா? நான் பிஹெச்டி முடிக்கும்போது எனக்கு 33 வயசு. சரி, அந்த போலீஸ் என்ன ஃபாதர் சொன்னா அடுத்து கிரேக் முடிப்பு பார்த்துட்டு நான் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு படம் இருந்தது. அவனோட டெரரிஸ்ட் படத்தை பார்த்துட்டு இந்த டெரரிஸ்ட் மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னு என்கிட்ட பேசுகிறான். அது படம் யாருன்றது எனக்கு தெரியாது. பட் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. அப்போ தமிழ் ஆனால் அந்த தமிழ் வார்த்தை 2 சொன்னோன்னா இப்படி ஒரு மொழி இருக்குதா அப்படின்னு. நம்ம தமிழ் மொழி பழைய மொழி தான். அதே கிரேக்க மொழியோட பழைய. அப்போ இப்படிலாம் இந்தியாவில் இருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்லலையா நான் ஃபாதர் இங்கே படிக்கிறேன் ஊழியம் வந்திருக்கேன்? அப்போ நான் சொன்னேன், நான் ரோமாபுரியில் படிக்கிறேன்ப்பா, ஜெர்மனியும் படிச்சுட்டு இப்போ தான் வரேன் நாட்டை பார்க்குறது. பிகாஸ் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் பேர்லாம் எனக்கு தெரியும். அவங்க புத்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ படிச்சிருக்கியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தேன். கடைசி அவன் எனக்கு கை குலுக்கி எனக்கு 10 வருஷம் பரிசுக்காரன் வந்து அதுக்கப்புறம் நான் ஆதர்ஸ் நகரமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி ஏர்போர்ட்டு தான் வந்தேன். அங்கேருந்து ரோமாபுரிக்கு ஃப்ளை பண்ணி வந்தேன். இது எத்தனை வருஷம் ஆச்சு ஃபாதர்? இப்போ 78. நான் முடிக்கும்போது 1978 ஜெர்மனியில் நான் பிஹெச்டி பண்ணுவேன். பிஹெச்டி இங்கே நீங்கள் டாக்டரேட்னு சொல்கிறீங்களா, பிஹெச்டி பண்ண. அப்போ நான் முடிக்கும் போது எனக்கு 34, 35. 1980, 78, 80, 78 முடிச்சிட்டேன். அங்கேயே டீச் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அது மாதிரி அங்கே படிச்சுட்டு இன்னும் சத்தியத்தில் டீச் பண்ணிவிட்டு நான் 5-6 வருஷம் இப்போ இந்த ஆனால் ஜெர்மன்லேயும் டீச் பண்ணீங்க? ஜெர்மன்லேயும் டீச்சிங் பண்ணீங்க? ஜெர்மன்லேயும் பேசுவேன். ஜெர்மன்லேயும் பாடம் எடுப்பேன். இட்டாலியன் பேசுவேன். இத்தாலி, ஜெர்மன், படிச்சிருக்கேன். கிரேக் மொழி, இட்டாலியன் நான் பேசுவேன். இட்டாலியன் மொழியில் பூசிலாம் வைப்பேன். பர்சன் வைப்பேன். நான் ரோமாபுரி போனால் என்ன பூசி கூடுவான். உடனே இட்டாலியன் மொழி பேசுவேன். ஃப்ரான்ஸுக்கு போயாச்சுன்னா ஃப்ரெஞ்சில் வாட்ஸ்அப் வேலை எடுப்பேன். ஆனால் ஃப்ளூவெண்டாக பேசுவேன். அங்கே ஒரு 2 மாதம் தங்கியாச்சுன்னா பேசுவேன். எனக்கு ஈஸி. இது ஜெர்மன் மொழி தான். ஜெர்மன் மொழி, இத்தாலியன் மொழி. என்னம்மா? நான் நல்லா இருக்கேன். அங்கே ஃபாதர்ஸ்